துபாய் அப்டேட் எப்போ வரும் அப்படிங்கிறது கடந்து இப்போ துபாயிலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளுடைய சுவாமியோட அப்டேட் அதான் உண்மையான விஷயம். ஜோகா ஜாஸ்வைன் அப்படின்ட்டு அவங்களுடைய சூப்பரான இன்ஸ்டாகிராம் ஐடியில் அவங்களோட பிராண்டுக்கு ஒரு பேரும் வச்சுருக்காங்க. ஸோ மீண்டும் மீண்டும் ஒரு பெருமையான விஷயம் சுவாமிக்கு. ஸோ வாட் அ ஸ்டைலிஷ் லுக். உண்மையுமே சொல்கிறேன், ஒரு கலைஞனை வந்து நம்ம எந்த கோணத்தில் பார்க்குறோமோ அவர் அந்த கோணத்தில் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அவர் ஒரு உழைப்பாளியானா அந்த ஆக்டிங் அவரோட ஃபேஸில் இது மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள் என்ன ஒரு லுக்குங்க. அப்படியே துபாயில் இருக்கிற பிறந்து வளர்ந்த ஒரு பையனாட்டவே எனக்கு சுவாமி தெரியுறாரு. உங்களுக்கு அப்படி தானே அந்த ஸ்டைல், அந்த லுக்கு, அவருடைய அந்த கூலர்ஸு, அவருடைய கலரு, அதுக்கான ஒர்க்கு என்ன சொன்னால் பியூட்டிஷியன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவர் கலர் தான் இருந்தாலும் அந்த ஒர்க்கை சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த கோட்டு நிற்கிற விதம், கோட் ஷூட்டு எல்லாமே பாருங்கள் அப்படியே துபாயிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பையனோட லுக் மாதிரி. இதுதான் மாடல்ஸோட ஒரு அழகான பின்னணியில் இருக்க விஷயம். அப்படி ஒரு அழகான பிரம்மாண்டத்தில் நம்மளுடைய சுவாமி பார்க்குறதுல சந்தோஷம். உண்மையுமே சொல்கிறேன், ஒரு ஹீரோ அப்படிங்கும்போது அவர் ஒரு வேலை செய்கிற பையனாக தெரிஞ்சால் அப்படி தெரியணும். ஸோ ஒரு முதலாளினா அப்படி தெரியணும். ஒரு காஸ்ட் ரிலேட்டடாக பார்க்கும்போதும் அவர் அப்படி தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கோணத்துலேயுமே அவர் அப்படி தெரிஞ்சாருன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெட்டீரியல், ஹீரோ மெட்டீரியல் மாதிரி எல்லா இடங்கள்லையுமே அவர் தெரியணும். ஒரு அழுகிற சீனாக இருக்கட்டும், ஒரு லவ் சீனாக இருக்கட்டும், ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும், என்னங்க இவர் எல்லாத்துலேயுமே இருக்கார், அப்புறம் என்னங்க என்ன வெளித்திரையில் காணோம் அப்படின்னா கொஞ்ச நாள் நம்ம ரசிப்போங்க சின்ன திரையில் அப்படிங்கிறதான். எனிவேஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான செம்ம ஸ்டைலிஷான ஒரு துபாய் பையனாகவே நம்மளுடைய சுவாமி பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வரும்போது ஒரு ப்ரௌடாக இருக்குங்க. இனிமேல் அவர் ஒரு மாடலாக எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷெரின் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனம் அவங்களுடைய ஃபஸ்ட்டு பயணத்துலேயே. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. மார்னிங்கே அவங்க ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணாங்க ஹேஷ்டேக்கில், லக்ஸரி ஃபேஷன் அப்படின்ட்டு. அதாவது வாழ்க்கையில் எல்லாருமே லக்ஸரியாக வாழணும், ஆனால் நம்ம இருக்கிற இந்த பொருளாதாரத்தில் அந்த மாதிரி வரணும் அப்படின்னா வர வருமானம் போதுமா அப்படின்னா எக்ஸ்ட்ரா உழைக்கணுங்க. என்னோடய சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து ஒரு பக்கம் ஒருத்தர்கிட்ட காசு கேட்க போயிருந்தாராம், அங்கே கிடைக்கலையாம். சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நெசவு தொழில் தான் பண்ணார். ஸோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டார். ஒரு 2 hours டெய்லியுமே எக்ஸ்ட்ரா நெசவு செய்ய ஆரம்பித்தார். அது மாதிரி ஏதோ நம்ம செய்கிற விஷயங்களை இன்னொருத்தர்கிட்ட போய் நிற்காமல் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டோம்னா நம்மளும் இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ரீச் ஆகும். செலிப்ரிட்டிஸுமே அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், 15 நாள் என்னோடய ஷூட்டு அப்படின்னு அவங்க விடுறது கிடையாது. அடுத்த 15 நாள் என்னென்ன வேலைகள் பண்ணுறாங்க, இதெல்லாம் நமக்கு இன்ஸ்பிரேஷனான விஷயம். அங்கேருந்து நம்ம கற்றுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை மாட்டுதா கண்டிப்பாக நான் பேசுகிறதுல பெருமை தான். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.